ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தரைக்காற்று பலமாக வீசி வருகிறது. இதனால் கடற்கரை மணல் சாலையில் மலைபோல் குவிந்து உள்ளது. மேலும் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்க மக்கள் கடற்கரைக்கு வருகின்றனர். கூடுதல் விவர செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பெஞ்சல் புயல் கடந்த 2 நாட்களாக சென்னைக்கு தேவையான அதிகமான மழையை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில பெஞ்சல் புயல் கடற்கரையில், அதாவது லேண்ட்ஃபால் எனப்படக்கூடிய கரையை கடக்கும் நிகழ்வு துவங்கி 2 மணி நேரம் ஆகியும் முழுமையாக அதனுடைய மையப்பகுதியே வராத சூழல்ல பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரையோரங்களில் பலத்த தரைக்காற்று என்பது வீசி வருகிறத நம்மால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக சென்னையில் மழை இல்லாத நிலையில மீண்டும் தற்போது சாரல் மழையுடன் இந்த மழை என்பது சென்னை மாநகர் பகுதியில் துவங்கி இருக்கிறது. இந்த தரைக்காற்றின் காரணமாக பட்டினப்பாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகள்ல கடற்கரை மணலை அப்படியே இந்த தரைக்காற்று கொண்டு வந்து மலை போல குவிந்திருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. இந்த பகுதிகளாக வாயிலாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த மணல் திட்டுகளிலேயே சிக்கிக் கொள்வதையும் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி பொதுமக்கள் இவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு, அதாவது இந்த பகுதிவாசிகள் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி இந்த வழியில சென்றால் பயணம் சிறப்பாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு உதவும் வகையில் உதவிகளை செய்து வருகின்றனர். மேலும் இந்த வழியாக ஏற்கனவே மாலையிலிருந்து வந்த வாகனங்கள்ல 6 to 7 நபர்கள் சிக்கி கீழே விழுந்து போகிற செயலும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். எந்த அளவுக்கு மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டிய பணிகள்ல மாவட்ட நிர்வாகம் ஈடுபட வேண்டுமோ அதே போல புயல் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை கடந்ததற்கு பிறகாக இந்த சாலையில தேங்கி இருக்கக்கூடிய மழை நீர், அந்த கடற்கரை மணலை நீக்குவதற்கான செயல்களையும் ஈடுபட வேண்டும் எனவே இந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நம்மால பார்க்க முடிகிறது, கிட்டத்தட்ட கடற்கரை சாலைக்கும் கடலுக்கும் இடையே 50 மீட்டர் தூரம் கூட இல்லாத அளவுக்கு கடல் அலைகள் சாலையோடு ஒற்றி இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ந்து கஸ்டி விண்ட்ஸ் எனப்படக்கூடிய தரை காற்று அதிக அளவுல இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் இருக்கிறது. கூடவே சேர்ந்து இந்த தூறல் மழை சாரல் மழையும் வந்திருப்பதன் காரணமாக அதிக அளவிலான மழை சூழலும் தற்போது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. அவ்வப்போது மழை வரும். இந்த புயல் என்பது கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் சென்னையில் அவ்வப்போது மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில புயலுடைய மையப்பகுதியை இதுவரையில கரையை கடக்காத சூழல்ல தற்போது மழை என்பது தூறல் மழையாக தற்போது தொடங்கி இருக்கிறது. அதிகப்படியான தரை காற்றின் காரணமாக முழுமையாக இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையின் லூப் சாலை எனப்படக்கூடிய இந்த லூப் சாலை முழுமையாக சாலையின் 70% முழுமையாக இந்த மணல் என்பது சூழப்பட்டிருக்கிறது. இந்த மணலை அப்புறப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த சாலை ஏற்கனவே பொதுமக்களுக்கு இந்த வழியாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டும் அபாயகரமான முறையில் இந்த புயல்ல இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்க வேண்டும் என்று அந்த ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பது போன்றதற்காக அதிக அளவில் இங்கே பொதுமக்களும் குவிக்கின்றனர். போலீசாரும் அவர்களுக்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் பொதுமக்கள் என்பது அவர்களுக்காகவே அவர்களுக்கான, அதாவது சிவிக் மேட்டர்ஸ் எனப்படுவார்கள், அந்த அளவில் அவர்களுக்கான விஷயத்தை அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் பாதுகாப்பாக இந்த பேரிடரிலிருந்து தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் பயனளிக்கும் என்பது இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இப்போதைய நிலைக்கு பட்டினப்பாக்கத்தில் இந்த புயலுடைய முதல் பகுதிகள் முன்பகுதி கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கடுமையான தரை காற்று என்பது சூறைக்காற்றாக வீசி மணல் முழுவதையுமே சாலைக்கு மலை போல கொண்டு வந்து குவிந்திருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். ராம்குமார். மணிகண்டன், தற்போது சாலையில் குவிந்துள்ள இந்த மணலை அகற்றுவதற்கு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? எப்போது இதை அகற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன? இது குறித்த தகவலை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், புயலுடைய முன்பகுதி மட்டுமே தற்போது கரையை கடக்க துவங்கி இருக்கிறது. இன்னும் 3 to 4 மணி நேரம் வரை இந்த முழுமையாக இந்த புயல் என்பது கரையை கடக்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில புயல் கரையை கடக்க இதே போல சூழல் இந்த சாலை முழுவதும் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பிலோ அல்லது சென்னை மாநகராட்சி சார்பிலோ காவல்துறை சார்பிலோ இந்த மணல் அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து புயல் கரையை கடக்க இது போன்ற சூழல் அதிகமாக மணல் தாக்கம், அதாவது இந்த தரைக்காற்றின் வேகம் என்பது தற்போது 50 to 60 கிலோமீட்டர் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கூடுதலாக 90 கிலோமீட்டர் வரையில தரைக்காற்றின் வேகம் என்பது பிரதானமாக ஒரு புயலுடைய கண் பகுதி எப்போது இந்த பகுதியில கடக்குதோ அப்போதுதான் அதனுடைய அதிக அளவிலான தாக்கம் இருக்குது. இந்த பகுதியில கடக்குதோ அப்போதுதான் அதனுடைய அதிக அளவிலான தாக்கம் இருக்கும் என தெரிவிப்பார்கள். அந்த அளவுல அந்த கண் பகுதி கடக்கும் வரையிலாவது இந்த சூழலை அப்படியே விட்டுவிட்டு பிறகு
மொத்தமாக இந்த சாலையை சீரமைக்கும் பணிகளை முன்னெடுப்பார்கள். இதுதான் இயல்பான விஷயம். ஒவ்வொரு முறை புயல் வரும்போதும் இது போன்ற சூழல் ஏற்படும். ஆனால் இந்த சூழலையும் இந்த ஆபத்தையும் உணராமல் பொதுமக்கள் அதிக அளவில் கடற்கரையை நோக்கி அவர்களது குழந்தைகளுடன் அவர்களது குடும்பத்துடன் வந்து புகைப்படம் எடுப்பதற்காக வருவது மிகுந்த ஆபத்தான சூழ்நிலையில் அவர்களுக்கான ஒரு பொறுப்பு உணர்ச்சியை அவர்கள் பொறுப்பு உணர்வை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை என்பதுதான் என்ற கேள்வியும் பொதுமக்களை நோக்கி இந்த பகுதி வாசிகள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த களத்தை பொறுத்தவரையில பட்டினப்பாக்கத்துல அதிக அளவிலான தலைமை என்பது ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது. அது காட்சிகளின் மூலமாக நான் நின்று கொண்டிருக்கும் போது சுற்றி நடக்கூடிய காட்சிகளின் மூலமாக பார்க்க முடியும் என நம்புகிறேன். நடக்கக்கூடிய காட்சிகளின் மூலமாக பார்க்க முடியும் என நம்புகிறேன். ராம்குமார். மணிகண்டன், இந்த லூப் சாலையில் இருக்கக்கூடிய மீனவர் குடும்பங்கள் தற்போது இந்த காற்றின் காரணமாக எந்த விதமான பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள், அது குறித்தான தகவலை பதிவு செய்யலாம். மீனவர்களை பொறுத்தவரையில கடந்த 5 நாட்களாகவே கடலுக்கு செல்லாமல் அவர்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு உயர்த்தி வைத்திருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரம், அதாவது அவர்களுடைய தொழில் என்பது கிட்டத்தட்ட 5 நாட்களாக முடங்கப்பட்டிருந்தாலும் இயற்கை பேரிடர் காலங்களில் அவர்கள் இயல்பாகவே இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை மையமும் தெரிவிக்கக்கூடிய அந்த எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப அவர்கள் செயல்களை செய்வார்கள். அதே போல் அவர்களது வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில் 5 நாட்கள் அவர்களுக்கு தொழிலுக்கு செல்லவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் பாதுகாப்பான முறையில் அவர்களது இல்லங்களிலே, ஏனென்றால் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் உயர் அடுக்கு கட்டிடங்களில் நகர்ப்புற வாழ்வாதார கட்டமைப்பின் மூலமாக தான் அவர்கள் இந்த வீடுகளில் வசித்து வருகின்றனர். அந்த அளவில் ஓட்டு வீடுகளிலும் கூரை வீடுகளிலும் இருக்கக்கூடிய சில வீடுகள் இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் சிலவற்றை இந்த காற்றின் காரணமாக, அதிவேக காற்றின் காரணமாக கூரை பிரிந்திருப்பது ஒரு சில வீடுகளில் நிகழ்ந்திருப்பதாக மீனவ கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த காற்றின் போக்கில் பாதுகாப்பாக இருக்கின்றனர். தேவைப்பட்டால் இவர்களுக்கான நிவாரண முகாம்களும் சென்னை மாநகராட்சி சார்பில் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.